இந்தியன் டீமோட பிளேயிங் 11 கணிக்கவே முடியாது. சரி, அதையாவது ஓரளவு கணிச்சிருவீங்க அப்படின்னா, யார் எப்போ பேட்டிங் இறங்குவாங்க, இந்த பிளேயருக்கு இந்த மேட்ச்சில் பவுலிங் கிடைக்குமா, இந்த பிளேயருக்கு இந்த மேட்ச்சில் பேட்டிங் கிடைக்குமா, என்ன ஆட போகிறாரு, எப்படி ஆட போகிறாரு, என்ன ரோலு, யார் எவர் எதுக்கு எப்போ அப்படின்னு குழப்பத்திலே வச்சுருந்தாலும் அவங்க ஸ்டில் நாங்கள் ஒரு குட் சைட், நாங்கள் ஜெயிச்சுட்டு போவோம் அப்படின்னு ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த குழப்பத்தை பற்றியும் விக்ட்ரியை பற்றியும் கோல்டு கோஸ்ட்டில் ஒரு டாமினன்ட் விக்ட்ரி பற்றியும் வந்து இதில் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ரிவ்யூலாம் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு மேட்ச் விளையாட போகிறீங்க அப்படின்னா, அங்கே விளையாட போகிறதுக்கு முன்னாடி ஆப்பன் பற்றி அந்த படத்தோட பிச்சை பற்றியும் அங்கே டாஸ் இதை பற்றிலாம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மேட்ச் விளையாட போகிறதுக்காகவும், அப்புறம் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மேட்ச் விளையாடுறீங்க, விளையாடுறதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான தவறுகள் பண்ணியிருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு மேட்ச் விளையாடுவீங்க, இப்போது நம்ம ஒரு மேட்சை பற்றி நம்ம பேசலாம், அந்த சுச்சுவேஷன் வரும், அப்போ எப்படி நீங்கள் கிளவராக எப்படி நீங்கள் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காகவும் டெசிஷன் மேக்கிங்காகவும் தான் நம்ம ரிவ்யூ அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு ரொம்ப நாளாகவே சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், கதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிளாஷ் ஆஃப் டியூட்ஸில் இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2025 கோல்டு கோஸ்ட்டில் நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியா vs இந்தியா 4th T20 மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்துருக்கிறீங்க. அந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா சொல்ல இந்தியா டாமினன்ட் சைடு. ஏதாவது நீங்கள் ஒன்று பண்ணி பார்க்கணும், இல்லை இந்த அதாவது சீரீஸு மேட்ச்சை கொஞ்சம் பரபரப்பாக ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் ஏதாவது குழப்பமான வேலை செஞ்சு விட்டால் போதும், மற்றபடி இந்தியா நீட்டாக ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. இந்தியா அப்படிப்பட்ட மெல்போர்னில் ஏன் தோத்தாங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்தியா ஸ்ட்ராங்கான சைடு. மெல்போர்னில் ஹேசல்வுட் வந்து சர்க்குன்னு கொஞ்சம் போட, இன்னொரு பக்கம் எல்லிஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண, அந்த அதாவது அந்த நியூ பால் ப்ளஸ் மெல்போர்னில் இருக்கக்கூடிய அந்த பவுன்ஸு இது கொஞ்சம் இந்தியாவை கொஞ்சம் படுக்கப்பட்டுச்சு. இங்கே பாருங்கள், இந்தியா வந்து மேக்ஸிமம் ஆஃப் த பிச்சர்ஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி பிச்சர்ஸில் ஆடிடுவாங்க, பட் சில பிச்சர்ஸில் முடியாது, அதாவது எல்லாராலையும் எல்லா பிச்சர்லையும் ஆட முடியாது, அங்கே படுத்துருவாங்க. இப்போ இந்தியாவுக்கு மெல்போர்னில் சில பல பேட்டர்ஸுக்கு அங்கே கொஞ்சம் படுத்துட்டாங்க. பத்தாவதுக்கு இப்போது இந்தியா வந்து இந்த மேட்ச்சில் 167 அடிச்சிருக்கிறாங்க. கோல்டு கோஸ்ட்டு அதோட டைமென்ஷன்ஸு ஸ்ட்ரைட்டு கொஞ்சம் பெருசு, ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் அதாவது லெக் சைட் ஆஃப் சைட் ஓரளவு மீடியமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 167 அப்படிங்கிறதுலாம் ஒரு மீடியம், அதாவது ஒரு 60-65 மீட்டரில் இருக்கக்கூடிய டைமென்ஷன் இருக்கக்கூடிய பிச்சதுக்குள்ள ஒரு 220 அடித்தா அப்படியோ அதே மாதிரி தான் இங்கே. ப்ளஸ் இந்தியாவுக்கு நல்ல பவுலிங் அட்டாக் வேறு இருக்கிறாங்க, அது ஒரு நான் சொல்லிக்கிறேன். பத்தாவதுக்கு இப்போ ஆஸ்திரேலியா இந்த டார்கெட்டு, இப்போ இந்தியா டீமு இது போக ஆஸ்திரேலியா, ஏன்னா அங்கே டிராவிஸ் ஹெட் கிடையாது அடிக்கிறதுக்கு, அப்புறம் நிறுத்துறதுக்கு ஜோஷ் ஹேசல்வுட் கிடையாது. ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமு சேஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பலம் இல்லாமலும் அதை நிறுத்துறதுக்கும் பலம் இல்லாமல் தான் வந்தாங்க. ஹேசல்வுட்டா அவ்வளோ எஃபெக்டிவாகவும் இருப்பார் இல்லைங்க, பஸ் வந்தார்னா பவர் பிளே 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருனா ஒரு பயத்தை ஏற்படுத்திடுவார். ஹெட்டு அடித்தார்னா கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு மனசு பாசிட்டிவ் நோட் வரும், அங்கேருந்து வந்து 170 சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனால். இல்லை ஹேசல்வுட் இருந்தாருன்னா இவ்வளோ ஸ்கோர் வந்திருக்காது, ஹேசல்வுட் இல்லை, அங்கே ஹெட்டு இல்லை, அப்புறம் எப்படி இந்தியா ஜெயிக்காமல் இருப்பாங்க. அதே போல் மெல்போர்னும் இது கிடையாது, இது கோல்டு கோஸ்ட்டு நல்ல ஃப்ளாட்டாக இல்லை, அப்போ மெல்போர்ன் மாதிரி பவுன்ஸாகவும் இல்லை, கொஞ்சம் க்ரிப்பு கிடச்சிது, சொன்னதை கேட்டுச்சு, கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ரன் கட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸுகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் எடுத்து கொடுத்துச்சு. ஸோ முழுக்க இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் இந்தியா போனாங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அந்த பேட்டிங்கில் இருக்கக்கூடிய குழப்பத்துக்கு சால்ட் அவுட்டு என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, ஏன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நடந்துகிட்டு இருக்காங்க. துபேவை நம்பர் 3 அனுப்புகிறாங்க, திடீர்னு சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று பிளேயிங் லெவலில் மட்டும் பெருசாக அந்த மாற்றமும் கிடையாது. இதில் திலக் வர்மாவோட பேட்டிங் கொஞ்சம் கவலைக்குரியதாக இருந்துக்கிட்டு இருக்கு. அவர் எதுவும் பண்ணல, அக்ஸருமே கொஞ்சம் அப்படின்னு இருக்கும்போது அக்ஸர் 2 6 அடிச்சுட்டு நான் ரவுடி அப்படின்னு கையை தூக்கி காமிச்சிட்டாரு. பட் திலக் வர்மாவோட சீரீஸில், ஏன்னா ஏஷியா கப்பில் ஃபைனலில் அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு, நல்லா வாங்கினார். ஆனால் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது T20 சீரீஸில் ஒரு சேலஞ்சிங்கான T20 சீரீஸில் அவர் சரியாக பண்ணலை. இப்போ 5வது T20யில் அவர் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நம்பர் 3ல் துபே, ஸ்கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்டில் சரியாக படவும் மாட்டேங்குது. ஸ்கை நம்பர் 3ல் வந்து அவர் கொஞ்சம் பொறுமையானா பெட்டராக இருக்கும். பட் இப்போ சுபன் கில் ஆனால் 39 பாலில் 46 ரன்ஸ் அப்படிங்கிற அது வந்து ஒரு மாதிரி சென்சிபிளாக இருக்கும். ஏன்னா ஸ்கை வந்து இனிஷியல் சொல்லியிருந்தார், அதாவது பிரசிடென்ட் ஜெர்மனியில் எங்களுக்கு ஓப்பனர்ஸ் ஒரு மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆமாம், ஒரு கட்டத்தில் கொஞ்சம் அப்படியே ஆரம்பித்தாங்க, அப்படியே ஸ்லோவானாங்க, நிதானமானாங்க, ஆடுறது கஷ்டம்தான். ஏன்னா அங்கே எல்லிஸு பாத்லெட்டு ஜாம்பாவை ஒரு பக்கம் அடித்தாலும் ஓகேங்களா, இவங்க அடித்தாங்க 6 கொஞ்சம் அடித்தாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா
அவர்கிட்ட இருந்து ஒரு சில நல்ல பால்கள் வருது, அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணி போடக்கூடிய விஷயங்கள்லாம் வருது. ஸோ ஒரு பக்கம் எல்லிஸ் விக்கெட் எடுக்கிறாருங்கும் போது கொஞ்சம் பதுங்கி ஆடி கடைசியாக வந்து ஒரு ஸ்டாயினிஸோட ஒரு அக்ஸர் ஒன்று அடித்தார். ஸோ இந்தியன்ஸ்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு. இப்போ சுந்தருக்கு கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வரப்பா நான் ஒரு 10 ரன் அடிப்பேன்ப்பா அடிக்கிறாரு. அக்ஸர் பட்டேலுக்கு வந்து அதான் சொல்கிறேன், அக்ஸர் பட்டேல்லாம் மேலே ப்ரொமோட் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், இப்போவும் சொல்கிறேன், அக்ஸர் பட்டேல் மேலே ப்ரொமோட் ஆகி ஆனாருன்னா 167 மேலே ஸ்கோர் வந்துருந்துருக்கும். துபேவை மேலே அனுப்பி விட்டாங்க. ஸோ நிறைய விஷயம் புரியல. பட் ஒன்று மட்டும் இதுதானான்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கேன், அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். என்னென்னா நீ எப்போ வேணாலும் இறங்கலாம், நீ ஆட ரெடியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பேட்டர்ஸுகளை அவங்களோட ஃபார்மில் அப்படியே ஸ்டே பண்ண வச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல. சரி, பொறுத்துறது பார்க்கலாம் என்ன கதை சொல்லிட்டு. ஆனால் அபிஷேக் சர்மா, கில்லு இவங்க ஒரு மாதிரி பொறுமையானாங்களே, அந்த மாதிரியான கேமும் தேவை. அப்புறம் ஒரு இடத்துல போய் ஆக்சிலரேட்டர் எடுத்து பெரிய ரன்ஸ்களை கன்வெர்ட் பண்ணுற ஒரு இன்னிங்ஸ்களும் தேவை. ரெண்டுமே மிக்ஸ்அப் ஆனால் தான் இங்கே வந்து ஓரளவு நல்ல ஸ்கோரை செட் பண்ண முடியும். பட் மார்க்ஸுமே சொன்னார், இங்கே 168ங்கிற டார்கெட்லாம் ஒரு மாதிரி பார் ஸ்கோரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் அது வந்து பார் ஸ்கோர் அப்படின்னா என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக வின் பண்ணலாம், ஃபைட் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான். ஆனால் இந்தியன் பவுலர்ஸ் ஃபைட் பண்ணாங்க. ஸோ இனிஷியலாக ஷார்ட்டும் மார்ஷும் கொஞ்சம் அப்படியே அடித்து எடுத்துகிட்டு போகும்போது இந்த இடத்துல அக்ஸர் பட்டேல் எப்போவுமே நியூ பாலில் கொண்டு வந்துடலாம், இல்லைப்பா விக்கெட் வழியா அப்பவும் கொண்டு வரலாம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஸர் பட்டேலை ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட போய் ஷார்ட் அவுட்னா இங்கிலீஷு இறங்கி வந்து ஆட போய் ஸோ போல்ட் ஆனார். அதுக்கப்புறம் துபே தான் ஒரு மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா துபே பவுலிங் கொடுக்குறாங்க, துபே பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. இதில் நிதிஷ்குமார் ரெட்டிவிட சிவம் துபே பரவாயில்லையே அப்படின்னு எத்தனை தடவை தான் ப்ரூவ் பண்ணுவார், எத்தனை தான் செய்வார். துபே எகன் அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ துபே வந்து மார்ஷோட விக்கெட்டையும் ஃபிலிப்பியோட விக்கெட்டையும் அவர் எடுக்குது, டிம் டேவிட்டோட விக்கெட்டும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 விக்கெட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது, இவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு பவுலிங்கில் கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். பெருசாக ஏன்னா டைமென்ஷன் ரொம்ப பெருசு. இவரோட லென்த் பால் வந்து பிக்கப் பண்ணுறதுல எல்லாருக்கும் ரிஸ்க் இருக்குது. அது ரிஸ்க்குள்ளே போனாங்க, விக்கெட் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து வருண் சக்கரவர்த்திக்கும் கொஞ்சம் தடுமாறினாங்க. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தருக்கும் மேக்ஸ்வெல் தடுமாறினாரு, அப்புறம் சுந்தருக்கு தடுமாறினாங்க. இந்தியாவோட ஸ்பின் அட்டாக் யோசிச்சு பாருங்கள், அக்ஸர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, சுந்தர், இதில் குல்தீப் யாதவ் ஆட் பண்ணி யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்தியாவோட ஸ்பின் அட்டாக் துணிஞ்சு செயல்படுறாங்க, ரன்னை நிறுத்துறாங்க. டைமென்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சரிதாங்க, எப்படி சொல்கிறது, நல்ல ஸ்பின்னர்ஸுங்கிறத தாண்டி நாலேஜபிள் ஸ்பின்னர்ஸாக இருக்கிறாங்க, கண்டிஷனை சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க. இதை விட நாங்கள் வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க போகிறாங்க, தூண்டுறாங்க, விக்கெட் வருது, எடுக்கிறாங்க. நல்லா ரிவ்யூஸுகளும் போனாங்க ஒரு பக்கம் பார்க்கவும் முடிஞ்சதுன்னா. இடையில மீடியம் பேசர்ஸ், ஸோ ஸ்பின்னர்ஸ் வர வரைக்கும் மீடியம் பேசர்ஸை நம்ம கொஞ்சம் மாதிரி பொறுமையாக ஆக்கணும். அப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் மீடியம் பேசர் கையில் விடாமல் விக்கெட் எடுக்கணும். அதாவது ஜஸ்பிரித் பும்ரா போட்ட ஸ்லோயர் ஒன் யார்க்கர்ஸ், ஸோ இதெல்லாமே அதை முடிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு வேலைகள். ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து ஹெட் இல்லாத ஒரு பேட்டிங் அட்டாக்கை ஒரு மாதிரி ட்ரிக்கியான ஒரு பிச்சில் 168க்கு கழுத்தில் கத்தி வச்சு எடுத்துகிட்டு போய் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக ஆஸ்திரேலியா முடிச்சு விட்டாங்கன்னா மேலே ஹேஷல்வுட் இல்லைனதுக்கப்புறம் பூந்து நல்லா விளையாடாங்க. பட் ஆனால் சும்மா சொல்கிறது, எல்லிஸோட பவுலிங் செம்மையாக இருந்துச்சு. எல்லிஸ் த்ரூ அவுட்டாக இங்கே 9 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. ஆஸ்திரேலியாவை ஒட்டுமொத்தமாக லீட் பண்ணுறாரு பேட்டிங் பவுலிங்கில். இது வரைக்கும் அவர் பெஸ்ட்டாகவும் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு ஹேஷல்வுட் இல்லை, பேட் கமின்ஸ் இல்லை அப்படிங்கும்போது இவருக்கு ஓவர்லோட் ஆகுது. இன்னொன்று மேலே வந்து ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டரோ ஒரு பேட்டரோ வரல அப்படின்னா பவுலிங் அட்டாக்ல யாராவது குறையிறாங்கன்னா அதே மாதிரியான அதே அளவுக்கு ப்ரெஷர் அழுத்தம் இவருக்கு வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லிஸ்க்கு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன். பட் ஜெயிக்கிற சைடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். பட் சும்மா சொல்லக்கூடாது, எல்லிஸ் ஜாம்பா சில இடங்கள் அடி வாங்கினாலும் விக்கெட்டு, ஒரு பக்கம் பார்ட்லெட்டும் கொஞ்சம் ஒத்துழைக்க செஞ்சார். பட் பவுலிங்கில் வைஸ் ஃபைட் பண்ணாலும் பட் பேட்டிங் வைஸ் விட்டுட்டாங்க ஆஸ்திரேலியா. அண்ட் இந்த மேட்சை இந்தியா வின் பண்ண செஞ்சுருக்காங்க. இந்தியா இப்போ 2-1 லீடில் இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது கேபால் 8ஆம் தேதி மேட்ச்சு. இப்போ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயிச்சாலே சீரீஸை வின் பண்ணிட்டாங்க, தோக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பார்ப்போம். 5வது T20 மேட்ச்சு பிரிஸ்பேனில். ஐயோ, இந்த சீரீஸு எப்படி பார்த்தாலும் இந்தியா பக்கம் தான் அப்படின்னு வந்து தாயம் விழுது. ஸோ இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. அப்புறம் ஸ்கையோட கேப்டன்ஸ் நல்லா ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். வாஷியை பின்னாடி கொண்டு வராங்க ஏன் அப்படின்னு நம்ம கேள்வி இப்படின்னு அவர் நிறைய கேட்கலாம். வாஷி ஏன் பின்னாடி வராரு, பேட்டிங்கில் அவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவர் துபை இன்றைக்கி நம்பர் 3ல் வந்தார், நம்பர் 3ல் எத்தனை பேர் தான் ஆட வைப்பீங்க, ஜிதேஷ் சர்மா அவனுக்கு எடுத்துருக்கீங்க, சஞ்சித் சாமர் எடுக்கலீங்க, இப்படின்னு நம்ம நிறைய பேசலாம், ரொம்ப நிறைய பேசலாம். ஆனால் ஜெயிச்சு அதை நம்ம கையில் கொடுத்துட்றாங்க விக்டரியை.
அப்படிங்கும்போது நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? சரிங்க, ரெவ்யூ நிறைவடைகிறது. கோல்டு கோஸ்ட்டில் நல்லது ஒரு T20 மேட்ச்சு. இந்தியா மாதிரி எனக்கு 180 200லாம் டிஃபெண்ட் பண்ணுறதை விட 110 டிஃபெண்ட் பண்ணால் பிடிக்கும். 160ங்கிற மாதிரியான ஸ்கோர்லாம் டிஃபெண்ட் பண்ணால் பிடிக்கும். அதை இந்தியா டிஃபெண்ட் பண்ணி காமிச்சாங்க. பட் ஆனால் 42 ரன் வித்தியாசத்தில் விக்ட்ரி அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு விக்ட்ரி. இப்போ ODI கிரிக்கெட்டில் இது வந்து நீங்கள் 120 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் விக்ட்ரி. எஸ், வெற்றி நடை போடுகிறதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு விக்ட்ரி அப்படி காமிச்சிருக்கிறாங்க. பார்ப்போம், பிரிஸ்பேனில் இந்தியா ஜெயிச்சு சீரீஸை கை பண்ணுறாங்களா, இல்லைனா ஆஸ்திரேலியா 2-2 ஐ மீன் பிரிஸ்பேனில் ஜெயிச்சு 2-2 சீரீஸை லெவல் பண்ணாங்களாம். பொறுத்திருந்து ஆல்ரெடி ODI சீரீஸாக ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறவங்களே.